ரீசெண்டா இன்ஸ்டா தந்தாலே இந்த பென்குயின் வீடியோ தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. 2007 எடுக்கப்பட்ட வீடியோ ஏன் இப்ப வைரலா போகணும்? அந்த கதையை பார்ப்போமா? ஜெர்மனை சார்ந்த வெர்னர் ஹெர்சாக் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருக்காரு. அந்த டைரக்டர் டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கிறாரு. எதை பத்தினா பென்குயின் பத்தி. பேசிக்கா பென்குயின் எல்லாம் கூட்டமா தான் வாழும், தனியா வாழவே வாழாது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ரியில கூட்டமா போயிட்டு இருக்க பென்குயின்ல ஒரே ஒரு பென்குயின் மட்டும் ஒரு மலையை பார்த்து நிற்கும். அது மட்டும் இல்லாம அந்த மலையை பார்த்து திடீர்னு நடக்கவும் ஆரம்பிச்சிடும். மத்த பென்குயின் எல்லாம் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன் இந்த பென்குயின் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சரியான ரிசர்ச் கிடையாது. அது மட்டும் இல்லாம டைரக்டர் ஒன்னு சொல்றாரு, அந்த பென்குயினை திருப்பி கூட்டத்துக்கே எடுத்துட்டு விட்டாலும் திருப்பி அந்த மலையை பார்த்து தான் நடந்து போகும்னு சொல்லிட்டு. இப்ப இன்ஸ்டால என்ன சொல்றாங்கன்னா, அந்த பென்குயின் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிடுச்சு, அது மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, சக்சஸ்க்கான வழியை பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹியூமனோட ரொம்ப கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய பண்ணான விஷயமும் இருக்கு. இது ஏகேயை பார்க்க போகுது, அப்புறம் பாலைய பார்க்க போகுது, அப்புறம் தக் லைஃப்ல கமலை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பென்குயின் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் தோணுது. முதல் விஷயம், வாழ்க்கைய வாழ்றதுக்காக அந்த பென்குயின் போச்சு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பென்குயினுக்கு தெரியும் அங்க போன ஃபுட் இருக்காது, அது சீக்கிரமா இறந்துரும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மலையை பிடிச்சதுனால அங்க டிராவல் பண்ணி போச்சு. அதுல இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்துக்காக போலாம். ஒருவேளை அது கிடைக்காட்டி கூட அந்த ஏற்பட்ட டிராவல் உண்மையிலே நல்லா இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் டிராவல்.